இன்னைக்கு அநேக பின்மாற்றம் உள்ள சபைகளினாலும், பின்மாற்றம் உள்ள தலைவர்களினாலும், ஊழியக்காரங்களினாலும், விசுவாசிகளினாலும் இன்றைய சபை நிறைந்து கொண்டிருக்கிறது. அப்படி நிறைந்திருக்கிறதுனால் தேவனுக்கேற்ற துக்கத்தை தூண்டி விடுவதற்கு ஆமென் அங்கே ஆட்கள் இல்லை. தேவனுக்கேற்ற துக்கம் வரலனா வேதம் சொல்லுகிறது, சேவல் 2 தரம் கூவினது. பேதுரு எத்தனை முறை மறுதலிச்சான்? இயேசு திரும்பி பார்க்கும் பொழுது பேதுருவும் பார்த்தானா? வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே குத்தப்பட்டு அழுது கொண்டே மனம் கசந்து அழுது போனான். சரித்திரம் சொல்லுகிறது, பேதுரு அழுது அவருடைய கன்னத்திலே குழி விழுந்துருச்சான். எப்பெல்லாம் சேவல் கூவுதோ அப்பெல்லாம் பேதுரு அழுவாராம். தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு ஜாக்கிரதையை உண்டாக்குதே. தேவனுக்கேற்ற துக்கத்தை பிரசங்கிக்கிற காலம் இல்லையே. பிரசங்க பீடத்திலிருந்து தேவனுக்கேற்ற துக்கத்தை உண்டாக்கும்படி ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற, அசைவாடி உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய காரியம் இல்லாவிட்டால் தேவனுக்கேற்ற துக்கம் சபையில் இருக்காமல் போய்விடுமே. ஜனங்கள் ஜாக்கிரதையை விட்டு விடுவார்கள், உணர்வடைய விட்டு விடுவார்கள், மீண்டும் ஆதி அன்புக்கு திரும்புவதை விட்டு விடுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணுமா? ஜாக்கிரதையை உங்களுக்குள்ள உண்டு பண்ணும்.